வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 24 செப்டம்பர் 2024 ஓட டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் டு ஹோஸ்ட் 25th எடிஷன் ஆஃப் த IIFA அவார்ட்ஸ். ஸோ வந்துட்டு IIFA அண்ட் அவார்டு வந்து உங்களுக்கு ஜெய்ப்பூர் இருக்கிறதுல ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்ப்பூர் சிட்டியில் தான் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 7 to 9 அதாவது 2025 உங்களுக்கு மார்ச் 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ள அந்த அவார்டு நடக்க போகுது. இது எத்தனாவது எடிஷன் ஆஃப் அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா 25வது எடிஷன் ஆஃப் அவார்டு. ஸோ இந்த அவார்டுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் வந்து தரக்கூடிய அவார்டு உங்களுக்கு. ஸோ இந்த அவார்டுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் தான் இந்த அவார்டு வந்துட்டு வேறு கண்ட்ரீஸில் நடந்து வந்துச்சு. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்து நடத்த போகிறாங்க. ஸோ அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்ப்பூர் சிட்டியில் தான் உங்களுக்கு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறதுக்காண்டி உங்களுக்கு ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து ஈவெண்ட்டில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக வந்துட்டு 50 crores ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் ராஜஸ்தான் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா 20 crores அண்ட் வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட் அதாவது நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு 30 crores வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ வந்து இந்தியாவில் நடக்க போகுது. இது வந்துட்டு முழுக்க வந்து எதை பேஸ் பண்ண அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஃபிலிம் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது ஃபிலிம் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி நம்ம யூடியூப்ல வரது OTT பிளாட்ஃபார்ம் வர எல்லா மூவிஸ் அதுக்கான ஒரு அவார்டு தான் உங்களுக்கு IIF அவார்டு. ஸோ 25வது எடிஷன் வந்துட்டு 2025 உங்களுக்கு இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இந்த அவார்டு வந்து எப்போ உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2000 தான் வந்துட்டு இந்த அவார்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் உருவாக்கியிருக்காங்க. இது வரைக்கும் 14 கண்ட்ரீஸ் வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ வந்துட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ண போறதா இருக்காங்க. ஸோ அடுத்த இதுல ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து ஜெய்ப்பூர் இருக்கு. உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் யார் பார்த்தீங்கன்னா பகஞ்சன் லால் சர்மா, கவர்னர் யார் பார்த்தீங்கன்னா ஹரிபாபு பகதேன்றது உங்களுக்கு ராஜஸ்தானோட கவர்னராக இருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ADB ஃபண்ட்ஸ் 530 crores வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸ் ஃபார் 12 cities in திரிபுரா. ஸோ வந்து திரிபுரா சீஃப் மினிஸ்டர் இருக்கா மணிக் ஷாகா வந்துட்டு இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமந்திரி நாகர் உன்மியன் பரிகான்ற ஸ்கீமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கொடுத்த 530 crores-க்கான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எதுக்காண்டி இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் இருக்கிற 12 cities-ல உங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்த ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது மூலமாக அங்கே இருக்கிற 75,000 குடும்பங்களுக்கு உங்களுக்கு வாட்டர்ன்றது வந்து அதாவது உங்களுக்கு வாட்டரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது டெவலப் ஆயிருக்குன்றது உங்களுக்கு திரிபுரா ஸ்டேட் CF மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு பிலிப்பைன்ஸில் இருக்குது. ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16th December 1966 உங்களுக்கு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஸ்தசுகு அஸ்காவான்றவங்க தான் உங்களுக்கு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ திரிபுரா ஸ்டேட்டோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா அகர்டாலா அண்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து மணிக் ஷாகா, கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரசேனா ரெட்டின்றது உங்களுக்கு திரிபுரா ஸ்டேட்டோட கவர்னராக இருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி விசிட் ஜார்க்கண்ட், குஜராத், ஒடிசா டு இம்ப்ளிமெண்ட் வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து அங்கே வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்க்கண்டில் வந்துட்டு வந்தே பாரத் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. எந்த ஸ்டேஷன்லன்னா டாடா நகர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தே பாரத் வந்து ஆப்ரேட் பண்ணதுக்கு ஃபிளாக் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் வந்துட்டு அங்கே இருக்கிற ரயில்வே ப்ராஜெக்ட் ஆண்டி 660 crores வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நேம பாரத் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்க நம்ம குஜராத் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதோட இது லைக் ஆஃப் வந்தே பாரத் தான் லைக் வந்துட்டு மெட்ரோ கான்செப்ட் மாதிரி உங்களுக்கு. ஸோ வந்தே பாரத்தில் உங்களுக்கு மெட்ரோ வெர்ஷன் தான் இந்த நேம பாரத் ரேபிட் ரயில் சர்வீஸ் உங்களுக்கு. ஸோ இதை எங்கே ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அகமதாபாத் அண்ட் புகுஜி ஸ்டேஷனுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த குஜராத்தில் எவ்வளோ கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா 2800 crores வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அண்ட் ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா சுபத்ரான்ற ஸ்கீமையும் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை நம்ம ரீசெண்டாக நியூஸில் வந்து பார்த்துருப்போம். ஸோ குஜராத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து காந்தி நகரில் இருக்குது. சீஃப் மினிஸ்டர் வந்து பூபேந்தர் பட்டேல், கவர்னர் யாரும் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா தேவராட். ஸோ ஜார்க்கண்டோட சீஃப் மினிஸ்டர் யாரும் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் அண்ட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ராஞ்சியில் இருக்குது. கவர்னர் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் கங்குவார் உங்களுக்கு ஜார்க்கண்டோட கவர்னராக இருக்காங்க. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ் இந்தியா பூட்டான் தீபன் கோஆப்ரேஷன் ஆன் த ஃபுட் சேஃப்டி அண்ட் ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ வந்து ரீசெண்டாக நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் குளோபல் ஃபுட்ஸ் ரெகுலேட்டரி சமிட் வந்துட்டு நம்மளோட டெல்லியில் இருக்கிற பாரத் மண்டபத்தில் நடந்து முடிஞ்சு. ஸோ March 21 தான் இந்த ஒரு மீட்டிங் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா FSSAI வந்துட்டு உங்களுக்கு பூட்டானில் இருக்கிற பூட்டான் ஃபுட் ட்ரக் அத்தாரிட்டி கூட வந்து ஒரு மீட் வச்சு ஸோ வந்துட்டு நம்ம பூட்டானுக்கும் நம்மவும் சேர்ந்து வந்து உங்களுக்கு ஃபுட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே பார்க்கறதுக்காண்டி தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட்ன்றது மெயினாக வந்து பண்ணியிருப்பாங்க.
ஸோ இதில் வந்துட்டு யார் லீடர்ஸ் மெயினான இருந்தாங்க பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐயோட சிஇஓவாக இருக்கிற கமலா வர்தன் ராவ் வந்து இருந்தாங்க. அண்ட் வந்துட்டு பூட்டானோட எஃப்எஸ்எஸ்ஐ அதாவது பூட்டானில் இருக்கிற ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டேரக்டராக கைம் பித்தான்றவங்களும் வந்து இந்த மீட்டிங்கில் மெயினாக வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ பூட்டானோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா திம்பு, கரன்சி பார்த்தீங்கன்னா பூட்டானிஸ் நுகத்ரம், அண்ட் கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிகிமி கேஷர் நைகி வாங்ஷோக் தான் உங்களுக்கு பூட்டானோட கிங்காக இருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் இனாகிரேட் த இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாஸ் நியூ ஆஃபீஸ் இன் சிங்கப்பூர். ஸோ வந்துட்டு நம்மளோட யூனியன் காமர்ஸ் மினிஸ்டராக இருக்கிற பியூஷ் கோயல் வந்துட்டு நம்ம இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு ஆஃபீஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியான்ற ஆஃபீஸ் வந்துட்டு சிங்கப்பூரில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஆஃபீஸ்ன்றது, இந்த ஒரு ஆர்கனைசேஷன்றது, இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியான்றது உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முழுக்க நம்ம வந்துட்டு ஒரு இந்தியன் கம்பெனிஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸில் இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே ஸ்டேக்ஸ் வாங்குவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு என்னதுன்னா ஒரு ப்ராசஸை வந்துட்டு ஸ்மூத்தன் பண்ணி தரது தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியான்ற ஒரு இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே எங்கே எதிர்பார்த்தா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியான்றது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ப்ரொமோஷன் இண்டஸ்ட்ரியல் இன்டர்னல் ட்ரேட் கீழே தான் உங்களுக்கு எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே. ஸோ இதுக்கான ஆஃபீஸை இப்போ வந்துட்டு சிங்கப்பூரில் வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ சிங்கப்பூரோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் வாங் ஸ்வைங் தாய்சி. அண்ட் வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸாக இருக்கிறது உங்களுக்கு பியூஷ் கோயல். அண்ட் வந்துட்டு ஜிதேந்தர் பிரசாத் சிஆர் சௌத்ரின்றவங்க உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸில் பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ சைன்ட் எம்ஓயு வித் பிரேசில் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டாக்ஸ். ஸோ வந்துட்டு அதே நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்ல குளோபல் ஃபுட் ரெகுலேட்டரி சமிட்டில் வந்துட்டு இப்போ பூட்டான் கூட வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ண மாதிரி உங்களுக்கு பிரேசிலோட மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கூட இந்த ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காண்டி இந்த முழுக்க அந்த அக்ரிமெண்ட் எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஹான்சிங் ஃபுட் சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் ப்ரொமோட் பைலேட்ரல் கோஆபரேஷன் இன் த ஃபுட் செக்டர்ஸ். ஸோ இதுக்காண்டி தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த எம்ஓயுன்றது சைன் பண்ணியிருக்காங்க. யாரு கூட பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கூட. ஸோ எஃப்எஸ்எஸ்ஐயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டட் இயர் வந்துட்டு 5th September 2008 உங்களுக்கு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் தான் உங்களுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு நியூ டெல்லியில் இருக்குது. சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி கமலா வர்தன் ராவ் தான் உங்களுக்கு எஃப்எஸ்எஸ்ஐயோட சிஇஓவாக இருக்காங்க. ஸோ பிரேசில் கண்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து பிரேசிலியா, அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து போர்ச்சுகீசி, பிரசிடென்ட்டாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா லீசி இன்கி லூ டி ஸ்லேவியான்றவங்க தான் வந்து பிரேசிலோட பிரசிடென்ட்டாக இருக்காங்க இப்போ. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா சமிட் நியூஸ் இந்தியா டு ஹோஸ்ட் வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட் 2025. ஸோ வந்துட்டு வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட்டை வந்துட்டு அடுத்த வருஷம் February 5 to 9 வந்து இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. இது ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு சமிட்டை வந்து இப்போ வந்து இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சமிட் முழுக்க எதை பற்றி இருக்குன்னா வந்துட்டு மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதை பற்றி தான் வந்து இந்த ஒரு மீட்டிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மீட்டிங் வந்து வேர்ல்டு வைடில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2025. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் டி மனுஷியா மாண்டவியா அனௌன்ஸ் கீ ரீஃபார்ம்ஸ் ஃபார் த இபிஎஃப்ஓ சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ வந்துட்டு நம்மளோட யூனியன் மினிஸ்டர் இருக்க மனுஷியா மாண்டவி இவர் வந்து என்ன மினிஸ்ட்ரியாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே எங்கிறதா வந்துட்டு இபிஎஃப்ஓ நம்ம என்ன சொல்லுவோம்னா எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இதில் வந்து சட்டத்தை தந்தது கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒரு இபிஎஃப்ஓ எம்ப்ளாயராக இருந்தாங்கன்னா அவங்க வந்துட்டு பிஎஃப் ஃபண்டில் வந்துட்டு எவ்வளோ தூரம் வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் அவங்கள வித்ரா பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து லிமிட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 50,000 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது 1 lakh மாற்றிருக்காங்க. அதாவது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட்ன்றது பிடிப்பாங்க. ஸோ அது யார்கிட்ட இருக்குன்னா இபிஎஃப் கிட்ட தான் வந்துட்டு அந்த அமௌண்ட்ன்றது இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கும் போது அந்த அமௌண்ட் இபிஎஃப்லேருந்து எடுக்கிறதுக்கான லிமிட் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வச்சிருந்தாங்கன்னா 50,000 வச்சிருந்தாங்க. பட் ஆனால் அந்த லிமிட்டை வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலான்றதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் யாரன்னா இந்த ஒரு எலிஜிபிலிட்டி அதாவது 1 லட்சம் வரைக்கும் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் சேர்ந்து 6 months வரைக்கும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, 6 months உள்ள தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா உங்களால் வந்து இந்த இபிஎஃப் அமௌண்ட்லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ண முடியாதுன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனியன் மினிஸ்டர் இருக்குது மனுஷியா மாண்டவே அண்ட் கான்ஸ்டியூன்சின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் போர்பந்தரில் இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது ஷோபா கரன்சி. அந்த கான்ஸ்டியூன்சின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் கர்நாடகா பெங்களூரில் உங்களுக்கு இவங்களோட கான்ஸ்டியூன்சின்றது இருக்குது. ஸோ இபிஎஃப்ஓ எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலம் ஷாம் ராவ் தான் உங்களுக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்குது. ஸோ இபிஎஃப்ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு நியூ டெல்லியில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1952 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பேங்கிங் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லான்ச்சஸ் பிரீமியம் கிரெடிட் கார்ட்ஸ் ஆஷ்வா அண்ட் மைரியா. ஸோ வந்துட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்துட்டு
அவங்களோட ப்ரீமியமான 2 கிரெடிட் கார்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நேம் என்ன வச்சிருக்காங்க, அஸ்வா அண்ட் மயூரியான்னு சொல்லிட்டு 2 நேம்ன்றது வச்சிருக்காங்க. ஸோ அந்த 2 கார்ட்ஸுமே வேற ஃபங்க்ஷன்றது டோட்டலாக பண்ணுது. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட அஸ்வா கிரெடிட் கார்டோட மெயின் டியூட்டின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு மெட்டாலிக் கார்டு, அதாவது நார்மலாக உங்களுக்கு பிவிசி கார்டு தான் வரும். ஸோ இந்த வாங்குற கஸ்டமர்ஸ் உங்களுக்கு மெட்டாலிக் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது கூட உங்களுக்கு இது கூட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபினான்ஷியல் நீட்ஸ், மிட் டைம் கஸ்டமர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் நீட்ஸ் வந்துட்டு இந்த ஒரு கார்டு வந்துட்டு ஒரு மிட் லெவலில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் நீங்கள் கொடுக்குற உங்கள் கார்டில் ஸ்வைப் பண்ணுற அமௌண்ட் வந்துட்டு இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு லக்ஸரி எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களால் பண்ண முடியுன்றது இந்த கிரெடிட் கார்டு சொல்கிறாங்க. அந்த அதுக்கப்புறமேட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் மௌரியா கிரெடிட் கார்டோட ஃபீச்சர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது முழுக்க ஒரு டிராவல் பெனிஃபிட் கார்டு உங்களுக்கு. ஸோ டிராவல் நீங்கள் நிறைய டிராவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ்னா பெறணும்னா இந்த கார்டை வந்து வாங்கிக்கலான்றது ஐடிஎஃப்சி பேங்க்லேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு முக்கியமாக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்க்கில் இப்போ தான் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு அந்த பேங்க்கோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிற வைத்தியநாதன் வந்துட்டு ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. டேக்லைன்றது பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் யுவர் ஃபர்ஸ்ட் தான் அந்த பேங்கோட டேக்லைனாக இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 2018 உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ சாங்ஷன் 10,050 crores to thermal power project loan to DVC for the 1600 megawatt in Kodrama. ஸோ வந்துட்டு எஸ்பிஐ பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தாமோதர் வேலி கார்பரேஷன் எடுத்து நடத்தக்கூடிய வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டான தெர்மல் ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு டோட்டலாக 1600 மெகாவாட்ஸ் ப்ரொடக்ஷன் வந்துக்காண்டி இருக்குது. ஸோ எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்கிற கொடர்மான்ற பிளேஸில் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்காண்டி வந்து லோன் ஃபெசிலிட்டியாக வந்துட்டு எஸ்பிஐ வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 10,050 crores வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு கார்பரேஷனுக்காண்டி. ஸோ எஸ்பிஐயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து உங்களுக்கு மும்பையில் இருக்குது. ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 1955 உங்களுக்கு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கீ பீப்புளாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சேர்மன் வந்துட்டு செல்லா ஸ்ரீனிவாச செட்டி தான் உங்களுக்கு சேர்மனாக இருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ், லெஃப்ட் லீனிங் லீடர் வின்ஸ் த ஸ்ரீலங்கன் எலெக்ஷன் இந்த பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் ஷிஃப்ட். ஸோ ஸ்ரீலங்காவில் நடந்த ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனில் பிரசிடென்ட் எலெக்ஷனில் உங்களுக்கு அனுரா குமார் தேசானிக்கியன்ற இந்த பர்சன் வந்து இப்போ வந்து பிரசிடென்ட்டாக வந்துட்டு எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ ஸ்ரீலங்காவோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து கொழும்புல இருக்குது. பிரசிடென்ட் வந்துட்டு அனுரா குமார் தேசானே அண்ட் கரன்சி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் ருப்பியா தான் வந்துட்டு அந்த கண்ட்ரியோட கரன்சியாக இருக்குது. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா அவார்ட் நியூஸ், சிரஞ்சீவி செட்ஸ் ஜீனியஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அஸ் த மோஸ்ட் ப்ரோலிஃபிக் இந்தியன் ஃபிலிம் ஸ்டார். ஸோ வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஃபிலிம் ஸ்டாராக சிரஞ்சீவி வந்துட்டு இப்போ வந்து ஜீனியஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுன்றது வாங்கியிருக்காரு. ஸோ எதுக்காண்டி இந்த அவார்டுன்றது மெயினாக வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இவர் டோட்டலாக 24,000 டான்ஸ் மூவிஸ் அண்ட் 537 சாங்ஸ் அண்ட் அக்ராஸ் 156 ஃபிலிம் பண்ணி ரெக்கார்ட் வாங்கினால உங்களுக்கு ஜீனியஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லேருந்து இவருக்கு வந்துட்டு மோஸ்ட் ப்ரோலிஃபிக் ஆக்டர் டான்சர் என்ற அவார்டு வந்து இவருக்கு தந்திருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ், இந்தியன் வெஸ்லிங் சாம்பியன் சங்கரமன் சிங் மேக்ஸ் ஹிஸ்டாரிக்கல் MMA டெபிட். ஸோ வந்துட்டு மிக்சர் மெட்டீரியல் ஆர்ட் இந்த ஒரு மெயின், அதாவது உங்களுக்கு பாக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஃபேமஸ் டோர்னமெண்ட்ன்றது இது மிக்சர் மெட்டீரியல் ஆர்ட்ன்ற இதில் வந்துட்டு நம்மளோட இந்தியன் வெஸ்டில் இருக்கிற சங்கர்மன் சிங் வந்துட்டு இப்போ வந்து இடம் பெற்றிருக்காரு. ஸோ அடுத்த ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா லாண்டோ நொரிஸ் ட்ரிம்ஸ் இந்த த்ரில்லிங் சிங்கப்பூர் கிராண்ட் பிரிக்ஸ் 2024. ஸோ பிரிட்டிஷ் அண்ட் பெல்கியம் ரேசராக இருக்கிற உங்களுக்கு லாண்டோ நொரிஸ் என்ற இவர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த சிங்கப்பூர் கிராண்ட் பிரிக்ஸில் வந்துட்டு இவர் 3rd Formula 1 வின் வந்துட்டு இவர் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸில் பார்த்தீங்கன்னா அனும் கரா பேக்ஸ் ஃபார் த செகண்ட் டைட்டில் பை வின்னிங் த போலிஷ் இன்டர்நேஷனல். ஸோ வந்துட்டு யங்கஸ்ட் பேட்மிண்டன் பிளேயராக இருக்கிற உங்களுக்கு அனும் கரா வந்துட்டு இப்போ வந்துட்டு உமன் சிங்கிள் டைட்டில் வந்துட்டு போலிஷ் இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டில் வந்துட்டு வின் பண்ணி உங்களுக்கு இந்தியாவில் யங்கஸ்ட் பிளேயர் டு அச்சீவ் திஸ் டோர்னமெண்ட்டில் வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன கேம்லன்னு பார்த்தீங்கன்னா போலிஷ் இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தான் இவர் இந்த வின்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணுற பர்சனுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் பண்ணி தராங்க பார்த்தீங்கன்னா $3,000 வந்து வரைக்கும் உங்களுக்கு தராங்க. ஸோ இவர் வந்து எந்த டோட்டலாக எத்தனை ரேங்க்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பேட்மிண்டனில் வந்துட்டு 165th ரேங்க்ல வேர்ல்டு வைடில் வந்து இருக்கார் இவர். ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.